அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரார்த்தனைகள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்கள் இரட்சகனே, எங்களுக்கு இம்மையிலும் நன்மை அருள்வாயாக, மறுமையிலும் நன்மை அருள்வாயாக, நரகத்தின் வேதனையிலே இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியில் 6389 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்கள், அது இந்த உலக வாழ்க்கை, அது எல்லா வகையிலேயுமே நன்மையாக அமையப்பெற வேண்டும். சோதனைகள் இன்றி, சிரமங்கள் இன்றி, சங்கடங்கள் இன்றி அவை நன்மையான வகையிலே அமைந்தது என்று சொன்னால் மிகப்பெரிய பாக்கியமாக கருதப்பட வேண்டிய ஒன்று. அதே போன்று மறுமையில், அதாவது எதிர்வருகின்ற மறுமையில் எங்களுக்கு நன்மை அருள்வாயாக, மறுமையினாருடைய கேள்வி கணக்குகளில் இருந்து லேசாக்கி வைத்து, அதே போன்று அதற்கடுத்தடுத்த நிலைகளிலே எல்லாம் வெற்றி பெற்று சுவர்க்க பாக்கியம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை அடைவது, இதுதான் மறுமையினாருடைய நன்மை என்பதாக இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. அந்த மறுமை நாளிலே நமக்கு எல்லாம் நன்மையாக அமைந்து விடுகின்ற போது, நலவாக அமைந்து விடுகின்ற போது, அந்த பாக்கியங்கள் நமக்கு உறுதி செய்யப்படுகின்ற போது, அதன் மூலமாக நாம் சுவர்க்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதைவிட மேலானதாக சுவர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய அல்லாஹுடைய லிகா என்று சொல்லப்படுகின்ற அந்த சந்திப்பையும் பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வந்து விடுகிறோம். இத்தகைய விஷயங்களை அடிப்படையாக வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடம் நேர் வழியையும், உன்னை பற்றி உண்டான அச்சத்தையும், கற்பொழுக்கத்தையும், செல்வத்தையும், மக்களிடம் தேவையற்ற சுயதேவை நிறைவையும், மன நிறைவையும் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்கின்ற செய்தி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பிரார்த்தனையிலேயுமே அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நேர்வழி, வழி தவறாமல் நேரான வழியை அடைந்து கொண்டு அதன் அடிப்படையிலேயே நிலைத்து வாழ வேண்டும், அதே நேர்வழியிலேயே நாம் மறைய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நேர்வழியை கேட்டிருக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ்வை பற்றி உண்டான அச்சத்தை கேட்டிருக்கிறார்கள். நாம் காலையிலே விழித்தது முதல் இரவிலே உறங்குவது வரைக்கும் உண்டான ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் நம்மை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற நினைப்போடு நாம் ஏதாவது வழி தவறி போனால், நாம் ஏதாவது தவறுகள் செய்தால், பாவங்கள் செய்தால், அதன் மூலமாக நாம் நம்மை படைத்த இரட்சகனால் வழங்கப்படுகின்ற அந்த தண்டனைக்கு ஆட்படுத்தப்படுவோம் என்ற ஒரு நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் ஒரு அல்லாஹுடைய அச்சத்தை சதா எல்லா நேரத்திலேயுமே உள்ளத்தால் நிரம்பியவர்களாக வாழ தலைப்பட வேண்டும். மூன்றாவதாக கற்பொழுக்கம். இந்த கற்பொழுக்கம் என்பது மனிதனை தூய்மையானவர் என்கின்ற நிலைக்கு உயர்த்தி விடுகிறது. அடுத்து செல்வத்தை, மக்களிடத்திலே தேவையற்ற நிலையையும் கேட்டிருக்கிறார்கள். பொருளாதாரம் என்பது மனித வாழ்க்கைக்கு ஒரு இன்றியமையாத ஒன்று. அந்த பொருளாதாரம் சரியான முறையிலே, நிரப்பமான முறையிலே கிடைக்கப்பெறுகின்ற போது
அதற்கு பின்பாக உண்டான ஏனைய விஷயங்களும் சரியான முறையிலே அமைந்துவிடும். இதற்கு அடுத்தபடியாக மனநிறைவு. ஒருவர் ஒரு விஷயத்திலே, ஒரு செயல்பாடுகளிலே மனநிறைவை அடைந்து விட்டார் என்று சொன்னால் அதற்கு பின்பாக எல்லாமே நல்லவைகளாகத்தான் அமையும். இந்த அடிப்படையிலே நம்முடைய பிரார்த்தனைகள் அமையப்பெற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.